வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த காரைக்குடி தொகுதியில் இருக்கோம். திருச்சியில் நடத்தப்பட்ட அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 234 தொகுதியினுடைய வேட்பாளர்களையும் அறிவித்த அந்த கட்சியினுடைய சீமான் அவர்கள் கடைசியாக சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த காரைக்குடி தொகுதியில் சீமானாகிய நான் போட்டியிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரறிவிப்பு செஞ்சிருந்தாரு. உழைக்க வேண்டும் என்ற உறுதியோடு களத்திலே நிற்கிற உங்கள் அன்பு மகன் பிறந்த மண்ணிலே காரைக்குடியிலே சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். கொளத்தூருக்கு எடப்பாடிக்கு இணையான ஒரு தொகுதியாக காரைக்குடி தொகுதி மாறி இருக்கு. 2021 தேர்தலில் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் கட்சி எடுத்த வாக்குகள் 7% வாக்குகள். ஆனால் காரைக்குடியில் மட்டும் எடுத்த வாக்குகள் 11.24% வாக்குகளை எடுத்திருக்காங்க. நாம் தமிழ் கட்சியினர் இங்கே வீரியமாக களமாடிட்டு வராங்க. ரொம்ப எங்கே பார்த்தாலும் நாம் தமிழ் கட்சியினுடைய கொடியாக இருக்குது, நாம் தமிழ் கட்சியினுடைய கோட்டையாக இருக்குது, நாம் தமிழ் கட்சியினுடைய பதாகைகளும் நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னமும் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த காரைக்குடி தொகுதியில் இருக்கோம். ஏன் காரைக்குடி தொகுதியில் இருக்கோம் அப்படின்னா 2026 தேர்தலில் மிக முக்கியமான தொகுதியாக காரைக்குடி தொகுதி மாறப்போகிறது. எப்படி கொளத்தூர் ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்கோ, அதே போல் எப்படி சேலத்தில் இருக்கிற எடப்பாடி ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்கோ, அதே போல் இந்த 2026 தேர்தல் காலத்தில் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த காரைக்குடி தொகுதி ஒரு மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி மாற்றத்திற்கான மக்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு திருச்சியில் நடத்தப்பட்ட அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 234 தொகுதியினுடைய வேட்பாளர்களையும் அறிவித்த அந்த கட்சியினுடைய சீமான் அவர்கள் கடைசியாக சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த காரைக்குடி தொகுதியில் சீமானாகிய நான் போட்டியிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரறிவிப்பு செஞ்சிருந்தாரு. அதற்கு பிறகு காரைக்குடி தொகுதி மிக முக்கியமான தொகுதியாக மக்கள் களத்திலும் அரசியல் வட்டாரங்களிலும் பேசப்படுகிற ஒரு தொகுதியாக மாறி இருக்கு. அந்த தொகுதியில் கள நிலவரம் எப்படி இருக்கு, சீமான் அவர்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு, இந்த தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கு, இதுவரை இந்த தொகுதியில் யார் அதிகமான முறை வெற்றி பெற்றிருக்காங்க, நாம் தமிழ் கட்சியினுடைய முந்தைய தேர்தல்களுடைய செல்வாக்குகள் எப்படி இருக்கு, அப்படி இதெல்லாம் குறித்து நம்ம இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம். இந்த தொகுதியோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடினாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது செட்டிநாடு உணவு, காரைக்குடி மெஸ், காரைக்குடி கட்டிடக்கலை, காரைக்குடி டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருந்தாலும் கூடுதல் சிறப்பு அம்சங்களா ஒரு முக்கியமான விஐபி தொகுதியாகவே காரைக்குடி எப்போதுமே காணப்படுறதை நம்ம பார்க்குறோம். அதாவது முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் போட்டியிட்ட ஒரு தொகுதி, அவருடைய கட்டுப்பாட்டிலே நீண்ட நாட்களாக இருந்த ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. எச். ராஜா போட்டியிட்ட தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஐபி தொகுதியாகவே இந்த தொகுதி பார்க்கப்படுகிறது. ஆனால் முதல் முறையாக ஒரு முதல்வர் கேண்டிடேட் இந்த தொகுதியில் போட்டியிட போகிறாரு அப்படின்னா அது செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் இந்த தொகுதியில் போட போகிறார். இப்போ விஐபி தொகுதின்றதை தாண்டி ஒரு விவிஐபி தொகுதியாக இந்த தொகுதி மாறி இருக்கு. அதாவது சொல்ல போனோம்னா கொளத்தூருக்கு எடப்பாடிக்கு இணையான ஒரு தொகுதியாக காரைக்குடி தொகுதி மாறி இருக்கு. இந்த 26 தேர்தலில் சீமான் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுறாரு. அவர்களுக்கு எப்படி இந்த களம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு சிறப்பு அம்சங்கள் எப்படி இருக்க போகுது, இந்த கல யதார்த்தம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே இந்த தொகுதியில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க, எவ்வளவு வாக்கு விழுக்காடு பெற்றிருக்காங்க, நாம் தமிழருக்கு இங்கே எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த தொகுதியில் மக்கள் எப்படி யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 முறை காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, 3 முறை அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. பெரும்பான்மையான நேரங்களில் காங்கிரஸ் பாஜக இந்த தொகுதியை தேர்வு பண்ணி வேட்பாளராக களமிறங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதிமுகவோ திமுகவோ நேரடியாக இந்த தொகுதியில் பெருசாக களம் இல்லாத சூழல் இங்கே உருவாக்கிறதா பார்த்துருக்கோம். அந்த நேரத்தில் சீமான் அவர்கள் தன்னுடைய சொந்த மாவட்டத்தை சார்ந்த தொகுதிக்கு வேட்பாளராக போட்டியிட விரும்பியிருக்காரு. 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி முதல் முறையாக தேர்தல் காலத்தில் களமிறங்குறாங்க. அந்த முதல் தேர்தலில் காரைக்குடியில் நாம் தமிழ் கட்சி எடுத்த வாக்குகள், மற்ற கட்சிகள் எடுத்த வாக்குகள் அப்படின்னு பார்க்குறப்போ வெற்றி பெற்றது காங்கிரஸினுடைய ராமசாமி என்பவர். கிட்டத்தட்ட 93,419 வாக்குகளை பெற்று 46.40% பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. இரண்டாவது இடத்தை பிடிச்சது அதிமுகவை சார்ந்த இளங்கோ அவர்கள். கிட்டத்தட்ட 75,000 வாக்குகளை பெற்று 37% வாக்குகள் பெற்று 2வது இடத்தை பிடிக்கிறாங்க. 3வது இடத்தை மதிமுக பிடிக்குது. 4வது இடத்துக்கு வருது நாம் தமிழர் கட்சி. பரிமலா என்ற ஒரு பெண் வேட்பாளரோட 5,344 வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட 2.65
விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி 2016 தேர்தலில் எடுத்த வாக்குகள் 1.1 விழுக்காடு வாக்குகள். காரைக்குடியில் எடுத்த வாக்குகள் 2.65% வாக்குகளை எடுத்திருக்காங்க. 2016 தேர்தலுடைய கள நிலவரம் இது. அதே போல் 2021 தேர்தலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதே போல் காங்கிரஸ் மாங்கொடின்ற ஒரு வேட்பாளரோட 75,900 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 35.7% வாக்குகளை பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இரண்டாவது இடத்தை பிடிச்சது பாஜகவை சார்ந்த எச் ராஜா, கிட்டத்தட்ட 54,000 வாக்குகளை பெற்று 25% வாக்குகளை பெற்றிருக்காரு. மூன்றாவதாக அமமுகவை சார்ந்த பாண்டி என்கிற ஒருவர் பெற்றிருக்காரு. 44,800 வாக்குகளை பெற்று 21 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்காங்க. இதில் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை பாஜக, அமமுக, அதிமுக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிற்கிறதுனால இங்கே அவர்களுக்கு ஒரு கூடுதலான வாக்குகள் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதும் பார்க்கப்படுது. அதே போல நாம் தமிழர் கட்சி 4வது இடத்தை மீண்டும் பிடிக்கிறாங்க. துரைமாணிக்கம் என்ற ஒரு ஆண் வேட்பாளரோட 23,872 வாக்குகளை பெற்று 11.24% வாக்குகளோடு நாம் தமிழர் கட்சி 4வது இடத்தை பிடிக்குது. 2021 தேர்தலில் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி எடுத்த வாக்குகள் 7% வாக்குகள். ஆனால் காரைக்குடியில் மட்டும் எடுத்த வாக்குகள் 11.24% வாக்குகளை எடுத்திருக்காங்க. எல்லா தேர்தலையுமே நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் வாங்கின வாக்குகளை விட காரைக்குடியில் ஒரு படி கூடுதலாகவே வாங்குறத நம்ம காரைக்குடியில் வாங்குறத பார்த்துருக்கோம். அதே போல் 2024 பாராளுமன்ற தேர்தல் மக்கள் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பிரதமருக்கான தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 8.22 விழுக்காடு வாக்குகளை பெற்று ஒரு பெரிய சாதனையை படைச்சிருந்தாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறியிருந்தாங்க. அந்த சூழலில் இருக்கிற தொகுதிகள் 40 தொகுதிகளில் அதிகமான வாக்குகள் பெற்ற ஒரு தொகுதியாக சிவகங்கை மாவட்டத்தை நம்ம பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக காரைக்குடியில் கிட்டத்தட்ட 28,000 வாக்குகளுக்கு மேலே பெற்று கிட்டத்தட்ட 15% நாம் தமிழர் கட்சி அடைஞ்சிருந்தாங்க. 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் 15% மக்கள் ஆதரவு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் எவ்வளவு வாக்கு விழுக்காடு நாம் தமிழர் கட்சி பெற்றதுன்னா 8.22. காரைக்குடியில் மட்டும் கிட்டத்தட்ட 15% வாக்குகளை பெற்றிருந்தாருங்க. அப்படியே வாக்கு சதவீதம் வந்து டபுள் ஆனதை நம்ம இந்த தொகுதியில் பார்க்குறோம். கூடுதலாக சீமானவர்கள் இங்கே நிற்கிறாரு அப்படின்றப்போ மக்கள் செல்வாக்கு இன்னும் கவனம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கான கூடுதல் கவனம் இன்னும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பொழுதுமே கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்குது அப்படின்றத தாண்டி கட்சியினுடைய தலைவர் அப்படின்றப்போ அவர்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கும். கட்சியினுடைய தலைவர் தான் ஒரு விஐபி வேட்பாளராக இருக்க முடியும். ஒரு ஸ்டார் வேட்பாளராக கட்சியினுடைய தலைவர் தான் இருக்க முடியும். கட்சி வாங்குற வாக்குகளை விட கூடுதலாக வாக்குகள் வாங்குறது கட்சியினுடைய தலைவர் வாங்குறது நம்ம பார்த்துருக்கோம். அதுபோல நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 2 தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு. ஒன்று கடலூர் தேர்தல், கடலூரில் 2016 கடலூர் தொகுதியில் தேர்வு பண்ணி போட்டிட்டு இருக்காரு. பிறகு திருவொற்றியூரில் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு. இதில் கடலூரில் சீமானவர்கள் வாங்கின வாக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.3 விழுக்காடு வாக்குகளை வந்து கடலூரில் தனித்து நின்று சீமானவர்கள் மட்டும் வாங்கியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் கட்சி வாங்கின வாக்குகள் 1.1 விழுக்காடு வாக்கு. சீமானவர்கள் வாங்கின வாக்கு 7.3 விழுக்காடு வாக்குகளை வந்து வாங்கியிருக்காரு. அதே போல எடுத்துக்கிட்டோம்னா 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் திருவொற்றியூர்ல நின்று களமாடுறாரு சீமானவர்கள். அங்க இருக்கக்கூடிய சங்கர், குப்பன், திமுகவோட சங்கர், அதிமுகவோட குப்பனை எதிர்த்து ஒரு வீரியமான தொகுதியாக திமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய திருவொற்றியூர்ல களம் காண்றாரு. அங்க கிட்டத்தட்ட 24.3% வாக்குகளை பெறாரு. ஒட்டுமொத்தமா கட்சி எடுத்த வாக்குகள் 7% வாக்கு. சீமானவர்கள் எடுத்த வாக்குகள் 24.3 விழுக்காடு வாக்குகள். எப்பவுமே கட்சியினுடைய வாக்குகளை விட சீமானவருடைய வாக்குகளை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாதிரி பெரிய அளவுல இருக்கு. அதுல இருந்து ஒரு 4-5 மடங்கு அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கிட்டத்தட்ட 15% செல்வாக்கு சீமானுக்கு முன்பே இருக்கு. ஒருவேளை சீமானவர்கள் இந்த தொகுதியில நின்னா அதே அந்த 4-5 மடங்கு அதிகரிச்சதுன்னா கிட்டத்தட்ட சீமானவர்கள் இங்கே ஒரு 35-40% வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் கூறுகளும் இருக்கிறத நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பார்க்குறப்ப தெரியும். இருந்தாலும் கல யதார்த்தம்னு ஒன்று இருக்கு. இந்த கல யதார்த்தம் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி சீமானவர்களை வரவேற்கிறாங்க, தாவேக்காவினுடைய வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய வீரியம் எப்படி இருக்க போகுது, இளைஞர்களுடைய வாக்கு எப்படி இருக்க போகுது, பெண்கள் யாரை விரும்ப போறாங்க அப்படின்றது எல்லாமே
இந்த தேர்தலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்லை நாம் தமிழருக்கு இது ஒரு பெரிய சாதகமாக இருக்குமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னதான் இது வந்து ஒரு பெரிய விவிஐபி தொகுதியாக இருந்தாலுமே இந்த தொகுதிக்குன்னு சில மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது காரைக்குடி தொகுதியை தனி மாவட்டமாக மாற்றணும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்குது. முதன்மை கோரிக்கையாகவும் அந்த கோரிக்கை தான் வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் என்னதான் கல்வி நிலையங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதியாக காணப்பட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. படித்த மாணவர்கள் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு போய் வேலை செய்யக்கூடிய ஒரு பரிதாப நிலை இங்கே ஏற்பட்டிருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்கள் இருக்கக்கூடிய தொழிற்சாலை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பெரிய பேசுபொருளாக இருக்குது. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய தொழில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. அந்த பித்தளை, சில்வர், சாமான் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய பாரம்பரிய தொழில்கள் மட்டுமே இந்த தொகுதியில் காணப்படுகிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு, சாலை வசதி இதெல்லாமே இந்த மக்களுக்கான ஒரு நீண்ட நாள் தேவையாக இருக்குது. அதே போல் ஒரு ஃபிலிம் சிட்டியும் இந்த மக்கள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நீண்ட நாள் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி பெற்ற ஒரு தொகுதியாக இந்த தொகுதி மாறணுன்றதும் இந்த மக்களினுடைய கோரிக்கையாக இருக்குது. கலாச்சாரம் நிறைந்த ஒரு தொகுதியாக இருந்தாலும் குடிநீரில் ரொம்ப பற்றாக்குறை நிறைந்த ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. சுகாதாரம் மற்றும் குடிநீர் தேவைப்படக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த தொகுதி மாறி இருக்கு. அதான் பெரிய தொகுதியாக இருந்தாலும் மக்கள் ஆதரவோடு இருக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு தலைவரால் தான் இந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறத நம்ம கேட்குறோம். என்ன தான் வந்து அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக பல கட்சிகள் இங்கே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை பேசாத ஆளும் கட்சியாக ஆண்ட கட்சிகளாக இருக்காங்க. திரு சீமான் அவர்கள் இந்த தொகுதியில் நிற்கிறாரு. அவர் இந்த மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த அரசியல் களத்தில் நிற்பாரா? ஒருவேளை இந்த மக்கள் பிரச்சனைகள்லாம் முன்னிறுத்தி நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்படும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இளைஞர்களுடைய வாக்குகளை பெறணும்னா வேலை வாய்ப்புகள் கொண்ட ஒரு தொகுதியாக இந்த தொகுதி மாறணும். படித்த இளைஞர்கள் எல்லாம் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு போய் வேலை செய்கிறத ஒரு சிரமமாக கொண்டு இருக்காங்க. படித்த இளைஞர்களுக்கான ஒரு தொழிற்சாலை அமைக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த தொகுதி மாறணும் அப்படின்றது இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. அதாவது தாவேக்கா உள்ளே வந்ததுக்கப்புறமா இளைஞர்கள் எல்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பெரிய நரேட்டிவ் இருந்தது. நாம் தமிழர் சீமானுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் டவுனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நரேட்டிவ் இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி தகர்த்து என் பக்கம் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்றத நிரூபித்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்றதை அவரே பலமுறை மேடைகளில் சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அவர் கூட்டி மக்களை தன் பக்கம் திருப்பி இருக்காரு திரு சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கொள்கை நிறைந்த ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இருந்திருக்கு. அதிலே கிட்டத்தட்ட 234 தொகுதியினுடைய வேட்பாளர்கள் அறிவிச்சிருந்தார். 117 ஆண், 117 பெண்ணுன்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். அந்த நேரத்திலேயே வேல்நாச்சியார் களமாடியம்மன், மருதிருவர்கள் களமாடியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணில் நான் நிற்க போகிறேன், சீமானாகிய நான் அந்த தொகுதியில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரியமான சொற்கள் மூலயமாக அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை உற்சாகப்படுத்தி உணர்ச்சி வசப்படுத்தினார் சீமான் அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல தொடங்கிய சீமானவர்களுடைய அந்த தேர்தல் பயணம் 2 நாளைக்கு முன்னாடி ஆட்சி வரைவுன்னு சொல்லிட்டு அந்த பயணம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 49 தலைப்புகள் கொண்ட ஆட்சி வரைவை கொடுத்திருக்காரு. இந்த வரைவில் பல சாதக பாதகங்கள் இருந்தாலும் இப்படி ஒரு ஆட்சி வரைவு இதுவரைக்கும் எந்த கட்சியும் கொடுத்தது இல்லை அப்படின்ற அளவுக்கு சீமான் அவர்களுக்கான ஒரு பெரிய தனித்துவம் அந்த ஆட்சி வரைவில் கிடைச்சிருக்கிறத எல்லா பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் 5 தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை மாற்றுவோம், தலைநகரை மாற்றுவோம், அன்பான சர்வாதிகார ஆட்சி, தூய குடிநீர் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆட்சிக்கு வந்தால் அது 3 தான் இலவசமாக இருக்கும். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம், இன்னொன்று தூய குடிநீர், இவ்வளவுதான் இலவசமாக இருக்கும்னு சொல்லிட்டு இலவசங்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் செயல்பட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அந்த ஆட்சி வரைவு மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி இருக்கு. காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்ட ஒரு தொகுதியாக நம்ம பார்க்கப்படுது. வேளாண்மை, விவசாயம்னு சொல்லிட்டு மக்கள் வாழ்வாதாரத்தோடு வாழ்கிற ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த தற்சார்பு பொருளாதாரம் இந்த தொகுதியில் எடுபடுமா அப்படின்ற கேள்வியும் இன்னொன்று இருக்குது. யதார்த்தமான மக்கள் வாழக்கூடிய ஒரு தொகுதி, யதார்த்தமான பேச்சோடு சீமான் அவர்கள் களமாட போகிறார் அப்படின்றப்போ இந்த தொகுதி அவர் கையில் வருமா அப்படின்றது இன்னும் பல எதிர்ப்பாளர்கள், பல எதிர்கட்சிகளுடைய வேட்பாளர்களை பார்க்குறப்போ நம்ம அதை ஈஸியாக கணிச்சிடலாம், எளிதாக கணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதிமுக சார்பில் யார் நிற்க போகிறாங்க, திமுக சார்பில் யார் நிற்க போகிறாங்க, தாவேகா சார்பில் யார் நிற்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு இந்த தேர்தலுடைய முடிவு முன்கூட்டியே கணிக்கிற அளவுக்கு தான் இந்த தொகுதி இருக்க போகுது. 25-30% வாக்குகளை பெற்றாலே இந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும், 4 முனை போட்டியில் வெற்றி பெற முடியுன்ற ஒரு சூழல் இருக்குது. தனிப்பட்ட சீமானாக திருவொற்றியூர் தொகுதியில்
24.3% பெற்றிருக்காரு திரு சீமான் அவர்கள். அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதி சீமான் அவர்கள் கைவசம் வருமா அப்படின்றது அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம மக்கள்கிட்ட நேரடியாக போய் கேட்குறப்போ அதற்கான தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு சீமான் அவருடைய சொந்த மாவட்டத்தை சார்ந்த தொகுதின்றதுனால அவருக்கு அதிகமான மக்கள் ஆதரவும் அன்பும் பாசமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்குறப்போ ஒருவேளை சீமான் அவர்கள் இந்த தொகுதியில் களமாடி முதல் முறையாக தன்னுடைய சட்டமன்றத்திற்கு செல்வாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது. அப்படி சென்றால் இந்த மக்கள் என்னென்ன வகையான நலத்திட்டங்கள் பெறுவாங்க அப்படின்றது சீமான் அவருடைய ஆட்சி வரைவிலே கொடுத்துருக்காரு. முதல் முறையாக சீமான் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த தொகுதியிலிருந்து தொடங்கும் அப்படின்றது இருக்குது. இந்த தொகுதியில் சீமான் அவர்கள் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு போவாரா அப்படின்றது ஏப்ரல் 23 நடக்கிற தேர்தல்லையும் மே 4 நடக்கிற அந்த வாக்கு எண்ணிக்கையிலையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுது. நாம் தமிழர் கட்சியினர் இங்கே வீரியமாக களமாடிட்டு வராங்க. ரொம்ப எங்கே பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொடியாக இருக்குது, நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்டையாக இருக்குது, நாம் தமிழர் கட்சியினுடைய பதாகைகளும் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமும் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதி கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியினரால் கைப்பற்றப்பட்ட ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சீமான் அவர்கள் களத்துக்கே வரலை. இன்னும் 2-3 நாட்களில் சீமான் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கி களத்துக்கு வரப்போகிறாரு. வந்த பிறகு காரைக்குடி ஒரு களை கட்டும் தொகுதியாக மாறும் அப்படின்னு நம்பப்படுகிறது. முதல் முறையாக சீமான் அவர்கள் சட்டமன்றத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த தொகுதியிலிருந்து தொடங்கும்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நம்பப்படுகிறது. நன்றி, வணக்கம்.